நண்பர்கள் அனைவருக்குமே வணக்கம். வங்கியில கணக்கு வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே 3 முக்கியமான அறிவிப்புகளை இப்ப ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்டிருக்காங்க. இத பத்தின கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க. வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நெறைய மக்கள் நம்ம சேனல பார்க்குறீங்க. ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாமயே பார்த்துட்டு இருக்கீங்க. முடிஞ்ச அளவு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய ஆர்பிஐ தான் வந்துட்டு இந்தியாவில் உள்ள அனைத்து வங்கிகளையும் தனது கட்டுப்பாட்டுல வச்சிருக்கு. அவங்க சொல்றதுதான் அனைத்து வங்கியுமே கேட்கணும். இந்த நிலையில புதிய புதிய அறிவிப்புகளை வெளியிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில இப்ப முக்கியமான 3 அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. அதுல 3 வகையான வங்கி கணக்குகள் முடக்கப்படும் அப்படின்ற அப்டேட் இப்போ வெளியாயிருக்கு. முதலாவதாக இது அனைத்து வாடிக்கையாளர்களுமே கேட்டு எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. வங்கி கணக்குகள் முடக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுல முதல் வகையா பாத்தீங்கன்னா டார்மெண்ட் கணக்குகள்னு சொல்லக்கூடிய நீங்க பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி 2 வருஷம் இல்லைன்னா அதற்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னா அதுல எந்த ஒரு பண டிரான்சாக்ஷனும் நடக்காம அப்படியே இருக்கு அப்படின்னா அந்த வகையான வங்கி கணக்குகளை நீங்க கண்டிப்பா முடக்கம் செஞ்சிடணும் அப்படின்னு வங்கிக்கு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதை ஹேக்கர்கள் எளிதா யூஸ் பண்ணி அவங்களோட தேவைக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால வாடிக்கையாளர்களுக்கு தான் பாதிப்பு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இரண்டாவதாக இன்ஆக்டிவ் கணக்குகள்னு சொல்லக்கூடிய 12 மாசம் இல்லைன்னா அதற்கு மேல எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் நடக்காம ஐடியலா அப்படியே இருக்கு அப்படின்னா அந்த வகையான வங்கி கணக்குகளையும் முடக்கம் செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமான ஒரு பாயிண்டா நீங்க இதுல ஜஸ்ட் ஒரு 10 ரூபா டிரான்சாக்ஷன் பண்ணீங்க அப்படின்னாலும் அந்த கணக்கை ஆக்டிவா வச்சிருக்க முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த வகையான கணக்கு வேணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க உடனே டிரான்சாக்ஷனை மேற்கொள்ளுங்க. அண்ட் மூன்றாவது வகை ஜீரோ பேலன்ஸ் கணக்குகள். நீண்ட காலமா எந்த ஒரு பணமும் இல்லாமல் இருக்கு அப்படின்னா அந்த வகையான கணக்குகளை நீங்க முடக்கம் செஞ்சிடலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு வருஷத்துக்கு மேலான வங்கி கணக்குகளுக்கு தான் பொருந்தும். அதற்குள்ள இருக்கக்கூடிய வங்கி கணக்குகள் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஜீரோ பேலன்ஸ் கணக்குகளில் நீங்கள் முடக்கம் செஞ்சுட்டாங்க அப்படின்னா அதை ரீஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய பேங்க் பிரான்ச்சை விசிட் பண்ணி கேஒய்சி விவரங்களை சரியாக இருக்கா இல்லையா அப்படின்னு உறுதிப்படுத்திட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு இந்த ஜீரோ பேலன்ஸ் கணக்குகள் ரீஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்ற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இவை அனைத்துமே இந்த ஜனவரி 1ஆம் தேதி முதலே அமலுக்கு வந்துடுச்சு. ஸோ மக்கள் அனைவருமே உஷாராக இருங்க. உங்களுக்கு வங்கி கணக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா குறைஞ்சது ஒரு டிரான்சாக்ஷனாச்சும் மேற்கொள்ளுங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். மேலும் இது போல அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.